குட் மார்னிங். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஜிங்கு சிக்குன்னு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வந்தோம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க பாய்ஸ். இதுதான் சுருளி ஃபால்ஸ். அதான் நம்ம மேப்பில் பார்த்தாடா. பார்த்தாச்சுல்ல, சரி வாங்க போகலாம். ஸோ இருந்த டயர்டுக்கு வந்து நேற்று ஃபால்ஸில் போயிட்டு குளிக்க முடியல, எதுவும் பண்ணல. இதுதான் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறோம். ஸோ நம்ம வந்து தேனியிலேருந்து கிளம்பி மேகமலை ஏறிட்டு அப்படியே ஃபுல்லாக டாப் வரைக்கும் போய் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி ஸோ அங்கே நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ரெண்டாவது மலை தெரியும் இல்லைங்களா, அந்த லாஸ்ட் தான் நம்ம போகிறோம். இது மேகமலை, இதில் ஏறி ரோடு தெரியும். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங். ஓகே ஓகே. இப்போ நம்ம அந்த பின்னாடி இருக்க மலைக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு நேராக வந்து சுருளி ஃபால்ஸு. அந்த பின்னாடி இருந்த மலையிலேருந்து கீழே வர்றது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மேகமலைக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே டீசல் போகிறதுக்காக நிறுத்தினாங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தேன். ஸோ உடனே வந்து ரோடை கிராஸ் பண்ணி ஓடி வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மேகமலை போகிறதுக்கு. ஸோ கிளைமேட் வந்து இங்கே கொஞ்சம் வெயிலாக இருக்குது, போக போக கொஞ்சம் கூல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. மேகமலை ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்தோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். மேகமலை வேலையா? நம்ம மேகமலை முன்னாடி இருக்குது. செக் பண்ணதுக்கு வண்டி போக முடியும். அப்படியா? அதனால இல்லைங்க, அந்த வண்டி ரெண்டு எடுத்து தான் போக முடியும். என்ட்ரி பண்ணிட்டாரு. நீங்க போடல எதில் போட்டு திருப்பி வண்டி வந்து திருப்பி எடுக்கணும். அதனால சொல்லி செக் பண்ணிருங்க. அப்போ ஃப்ரண்ட்ல ஏற்றுங்க. அந்த மலைக்கு தான் போகிறோம் கடைசியா. டைகர் ரெசார்ட் சொல்லி, அதனால SMTRன்னு போட்டுருக்காங்க. திருவள்ளிபுத்தூர். சட்டென்று மாறியது வானிலைன்ற மாதிரி. அப்பா காலையில் கிளம்பும்போது வெயில், மழை பெய்யுது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமில் அவ்வளோ அழகாக தெரியல. நான் தெரியணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் எடுத்தேன். இப்போ வந்து உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ளவுட்ஸ் மூவ் ஆகுது, அழகாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து மேகமலை போயிட்டு அங்கேருந்து இரவங்கலாறுன்னு இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறோம். ஸோ போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டைம் லாஸ் மட்டும் போடுறேன். கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டே கண்டினியூ பண்ணுவோம்.
not be played like this. மனசு இருக்கு உலகமதில் நிலச்சு இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் இணையில்ல போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகமும் அழிஞ்சு ஓடுதே மேகமும் முழிச்சு கேட்குதே கரும்பாறு மனசுல மயில் தோக விரிக்குதே மலைச்சாறு தெரிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை கிளைமேட்டு. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடி வந்தப்போ கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ மிஸ்ட்டு அதெல்லாம் இல்லை. இந்த வாட்டி சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. டெஃபினட்டாக வந்து இந்த கிளைமேட்காகவே இங்கே வரலாம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா. ஆனால் உங்களை பாராட்டணும் ப்ரோ, இவ்வளோ குளிர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சைடில் வர மிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே மூவ் ஆகுது, ஃபுல்லாக அப்படியே மூவ் ஆகுது மிஸ்ட்டு. யூஸ்வலாக வந்து டைம் லாப்ஸில் தான் வந்து மேகம் வந்து நகர்றது தெரியும். இப்போ வந்து நார்மல் வீடியோலேயும் வந்து மிஸ்ட்டு அப்படியே இப்போ மூவ் ஆகுது தெரியும். இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள், ஒன்றும் இல்லை. கிரேவியா வேணுமாலும் இப்படி வேணும். 1 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ பண்ணக்கூடிய வாழை 1 கிலோ பண்ணலாம். எவ்வளோ சாப்பிட்டது பேக்கெட் 4 பேர் சாப்பிடலாம். 1/2 கிலோ 4 பேர் 1/2 கிலோ சாப்பிடலாம். 1/2 கிலோ 4 பேர் 1/2 கிலோ சாப்பிடலாமா? 1/2 கிலோவே 4 பேர் சாப்பிடலாமா? ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை தான் இருக்குது. அதனால இப்போ ஆர்டர் பண்ணிட்டு போனோன்னா நம்ம மேலே போயிட்டு வரும்போது அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான்வெஜ் வந்து சிக்கன் வந்து கேஜி கணக்கில் தான், 1/2 கிலோ 3/4 கிலோ மினிமம் குவான்டிட்டி 1/2 கேஜியாக. ஸோ அந்த குவான்டிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ தொலி எடுத்து தந்துடும் ஏதோ சொன்னாங்க, நமக்கு புரியல. தோலை உரிச்சு கொடுப்பாங்களா, அது என்னன்னு தெரில. அப்படியா? ஓகே ஓகே. ஆஹா, வன உயிரினங்கள் நடமாடும் பகுதி, பிளாக் பேந்தர் வரையா? இந்த பக்கமாக உள்ள போகலாம். வாவ், செம்மையாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு இடம். வந்ததுக்கப்புறம் இந்த பாலத்தோட பேரே ஜெய்பீம் பாலம்னு வச்சிட்டாங்க. பாலத்துக்கே ஜெய்பீம் பாலம்னு ஆகிட்டு. இந்த பாலத்தோட பேரே ஜெய்பீம் பாலம் ஆகிட்டு. ஆஹா, காட்டு யானை 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 பாருங்க. அங்கே போயிட்டு இந்த மலையில் இறங்கி வந்து கீழே இறங்கி வந்திருக்குப்பா.
இந்த ஏரியாவில் வந்து இந்த மூங்கில் சின்ன மூங்கில் நிறையா இருக்குது. ஓகே ஓகே. அது சாப்பிட்றதுக்காண்டி வருது. சாப்பிட்டுட்டு அது சின்ன குட்டியான ஸோ இரவங்களான் வந்துட்டோம். இங்கே வந்து லாஸ்ட் டைம் ஒரு வியூ பாயிண்ட் போனோம், அதே தான் இப்போ போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. போன வாட்டி வந்து கைடோடு வந்தோம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த வாட்டி நம்ம தான் கைடு, இந்த 3-4 பேருக்கும். ஸோ அங்கே இந்த டாப் போய் பார்ப்போம். ஏய் அங்கே வியூ பாயிண்ட் இருக்குடா, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வாங்க. சூப்பராக இருக்கும் அது. பரவாயில்ல, போன வாட்டிக்கு இந்த வாட்டி ஃபிட்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. போன வாட்டி 4 ஸ்டெப்பு வச்சோடனே மூச்சு வாங்குச்சு, கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்குன்னு முடிய பூச்சி அழுகிறது. ப்ரோ இங்கே தான் ப்ரோ, 2 கிலோமீட்டர். 50 மீட்டர் தான் பாருங்க. இந்த சைட்லங்குமே வியூ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து பாதுகாப்பாக போகணும், ஓகேங்களா? இது வரைக்கும் போகும். இது வந்து சர்க்கிளில் சேஃபாக இருக்குது. வியூவே வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து செமையாக இருக்குது வியூ. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தெரியுது இடத்துல. சூப்பராக இருக்குது வியூ, ரொம்ப நல்லா இருக்குது வியூ இந்த இடத்துல. என்னென்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், ஆனால் சேஃப் இல்லை. இங்கேருந்து எப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மழை தூர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ சொல்லிட்டே இருக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சிச்சு. வாங்க நம்ம வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். பின்னாடி தெரியுதா ஹோட்டலு, அங்கே தான் நல்ல மீல் சாப்பிட்டு இப்போது இங்கே ஒரு அந்த ஹோட்டல் பின்னாடி ஒரு வியூ இருக்குது. அதை வந்து போகிறதுக்கு வழி இருக்கான், அங்கே தான் போகிறேன். ஐயோ நீங்கள் வந்து ஓஹோ ஏன் இப்படி கத்துறன்றது பாருங்க. வா செமையாக இருக்குது, வேறு லெவல். ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டு இதுக்காகவே இங்கே வரலாங்க. ரொம்ப 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 அமேசிங்கான ஒரு வியூ. வரையா இரியா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து ஒன்று வந்து கிளைமேட்டுக்காக வருவாங்க, கோல்டான ஒரு கிளைமேட். ஏன்னா சிட்டியில் வந்து எப்பவுமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனால். ரெண்டாவது ரீசன் வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸு, இல்லை இந்த மாதிரியான லேக்கு சுற்றி இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்காக வருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இந்த லேக் இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாகி, அந்த தாட்ஸ்லாம் கம்மியாகி கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிளேஸில் வந்து. இப்போ மழை மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து பேசிட்டு அப்படி போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆகுது, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது அது கிளியர் ஆனோடனே உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன்.
மிஸ்ட்டு கிளியர் ஆகி இந்த இது தெரியுது பாருங்கள், இந்த லேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடி போட்டிங் இருந்து தான் ஒரு 2 பேர் யாரும் இறந்துட்டாங்களாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சில வருஷம் முன்னாடி. ஸோ இந்த கிளைமேட்டு, இந்த மிஸ்ட்டு, இது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 2 நாள் லீவ் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு சின்ன ட்ரிப்பை போட்டுருங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எங்கே வந்தாலும் இந்த மாதிரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ரோடை பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குப்பை போடாதீங்க, பிளாஸ்டிக்ஸ் எதுவும் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். See you all in the next video. Thank you so much for watching this one.